அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்கிட்ட வந்து சின்ன பதிவு ஒன்று போடான்னு நினச்சி தான் வந்தீங்க. இன்ஷல்லா இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாகவே கேட்கணும். நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போது சில எங்களுடைய உறவினரால் பல பேர் பல பக்கத்தால் இருந்து எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சிறிதாக நாங்கள் அதை வந்து இன்றைக்கி ரொம்ப வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் அது இனங்கண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷல்லா மேலும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு கொடுத்துக்கலாத கட்டமும் வருது. அதனால் எங்களுடைய நிறுவனத்துக்கு உங்களால் ஏண்ட ஒரு பங்களிப்பை ஒரு சதக்கத்து ஜாரியா என்ற அடிப்படையில் உங்களோட நீங்கள் யாருக்காவது கொடுக்க நினைக்கிறீங்களே, எங்களோட தாய் தப்பும் மரணித்த பிறகு அவங்களுக்காக கொடுக்க நினைக்கிறீங்களே, அந்த வகையில் எங்களுடைய இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு தருவீங்களாக இருந்தால் பெரிய ஒரு நன்மையாகும். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, ரொம்ப அவங்களால மூச்சுடார கட்டம் அந்த கஷ்டத்தில் மத்தியில் இருக்காங்க. அவங்கள நாங்கள் இனங்கண்டு இன்றைக்கி கொடுத்துக்கிட்டோம். உங்களால் ஏண்ட ஒரு சின்ன சதக்கா 500 ரூபா இருந்தாலும் சரி, 50 ரூபா இருந்தாலும் சரி, உங்களால் ஏண்ட ஒரு சதக்கா அடிப்படையில் இது முன்னு கொடுங்க. இருக்கிற நேரத்தில் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்வான். உங்களோட நீண்ட காலமாக ஒரு நோய் நோம்பலத்திலேருந்து உங்களால் பாதுகாப்பான். இந்த மாதிரி ஒரு சதக்காக்கள் எல்லாம் முன்னெடுத்தால் தான் இன்ஷல்லா உங்களோட தொழில் வாய்ப்புகளை பரக்கத்தாக இருக்கும் சொல்லி உங்களால் ஏண்ட உதவிகளை முன்னெடுங்க. போய் அதை வந்து கொடுக்கணுன்ற ஒரு மனசில் ஒரு ஒரு உறுதியாக போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மாஷால்லான்னு நாங்கள் ஒரு பதிவு போட்டால் பாருங்கள், முன் வந்து சொல்கிறாங்க, இந்த தம்பி கொடு தம்பின்னு வராங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ 100க்கு மாஷா 140% நமக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த 60% கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கொடுத்து அந்த மனசை, உங்களோட மன திருப்தியை பாருங்கள். நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் மனசில் ஒரு திருப்தி ஒன்று வரும். விளங்குச்சா? நீங்கள் ஒரு சதக்கான அடிப்படையில் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், நான் கொடுத்துட்டேன்ட்டு உங்கள் மனசில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கு ஏற்கவே வரும். அது அந்த மாதிரியான இருக்குது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதுக்கு பாருங்கள் உங்கள் மனசு எவ்வளோ அழகாக அது எண்ணெய் வச்சு அதுக்குண்டு போங்க. ஒரு நம்ம எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, டைம் வேஸ்ட்டாக போகும். ஒரு சல்லின் வகை நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம். ஒரு சதக்கத்து ஜாரியா என்ற அடிப்படையில் நீங்கள் போய்த்து அது முன்னெடுத்து அது நோக்கத்தோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் மனசு எவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு உணர்வை தருதா இல்லையான்னு பாருங்கள். உங்களோட கஷ்டத்துலேருந்து கூட ஒரு நேரம் ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதில் கூட உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் நிறைய பேரை பார்த்திங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் கொடுத்துட்டு ஒரு அதில் ஒரு ஆனந்தத்தை பார்த்தேன், ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படின்னு நம்மகிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் கொடுத்து பாருங்கள். அந்த ஆனந்தம், சந்தோஷம், உங்களால் கஷ்டம் தீரும். அது ஒரு இலகுவாக இருக்கும். அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இன்ஷல்லா நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன் வரணும். ஏன்டா ரொம்பவும் கவலைக்கூடிய விஷயந்தான். எங்களால் இன்னொரு குடும்பம் கண்ணீரை துடைக்கும். நாங்கள் கொடுக்குற சதக்காவில் இன்னொரு குடும்பத்தில் கண்ணீரை துடைக்கும் பொழுது அந்த கண்ணீரால் கேட்கப்படுற துவா எங்களுக்கு அது அங்கீகரிக்கப்படும். அவங்க ஒரு அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. தந்தவங்களுக்கு துவா செய்வாங்க. யார் தந்தாங்க அவங்க அல்லாவுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்க துவா செய்வாங்க. எப்படி அல்லாஹ் யார் தந்திக்காங்க, ஒரு ஆள் தந்திக்கு அவங்களுக்கு துவா செஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி துவாவில் உங்களுக்கு இன்ஷல்லா உங்களோட கஷ்டம், உங்களோட செல்வங்கள் உயரப்போகுது. உங்களோட கஷ்டம் தீரப்போகுது, உங்களோட செல்வம் உயரப்போகுது. அல்லாஹ் நோய் நோம்பலத்திலேருந்து காப்பாற்றுவான். சரியா? அந்த வகையில் நீங்களும் வந்து இன்ஷல்லா நம்ம எல்லாம் சேர்ந்து சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் முன்னெடுப்போம் இன்ஷல்லா. சரியா சொல்லி மேலே இந்த வீடியோவுக்கு மேலே டாக்குமெண்ட்ஸ்லாம் போடுவேண்ணா.
அதை பாருங்கள், படிங்க, உங்களால் ஏன்றதை முன்னெடுத்து செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.